இளமையில் திருமணம் நடக்கக்கூடிய யோகமானது யாருக்கு ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது, ஆண்கள் ஜாதகத்தில் 2 7ஆம் இடம் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சுபகிரக தொடர்போடு இருந்தால் இளமையில் திருமணம் நடக்கக்கூடிய யோகமானது உண்டாகிறது. அதுபோல் ஆண்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் குரு போன்ற தொடர்போடு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு இளமையில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகிறது. அடுத்து பார்க்கின்ற போது பெண்கள் ஜாதகம் என்றால் செவ்வாய் சுக்கிரன் தொடர்போடு இருக்கின்ற போது, செவ்வாய் சுபகிரக தொடர்போடு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு திருமணம் என்பது இளமையில் காலகாலத்தில் கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது உண்டாகும். பொதுவாக ஒரு ஆண் ஜாதகம் என்றாலும் சரி, பெண் ஜாதகம் என்றாலும் சரி, 7ஆம் இடம் என்பது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 7ல் உங்களுக்கு ஒரு ஆண் ஜாதகத்தில் சுபகிரகங்கள் இருந்தாலும், பெண்களுக்கு சுபகிரகங்கள் இருந்தாலும், அதுபோல் 2ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் இருந்தாலும், 2ஆம் வீட்டில் நல்ல கிரக பார்வை 2ஆம் வீட்டுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு காலகாலத்தில் திருமண யோகம் என்பது கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பொதுவாக 2 7ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் அமையப்பட்டிருந்து, ஆண்கள் என்றால் சுக்கிரன் ஒரு நல்ல கிரக தொடர்போடு இருந்து, பெண்கள் என்றால் செவ்வாய் நல்ல கிரக தொடர்போடு இருக்கின்ற பொழுது இளமையில் திருமண யோகமானது உண்டாகிறது. அதுபோல் திருமண வயது காலத்தில், திருமண வயது காலம்னா ஒரு ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி 25-30 வயசு, ஆண்கள் என்றால் 30 வயசு வாக்கில் பார்க்க ஆரம்பித்தா கூட அந்த 25-30 வயசு காலங்களில் ஒரு சுபகிரக தசாபுத்தி நடைபெற்றால் அவங்களுக்கு இளமையில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும். குரு பார்வை 2 7ஆம் வீட்டுக்கு இருக்கின்ற பொழுதும், சுக்கிரனுக்கு இருக்கின்ற பொழுதும், பெண்களுக்கு செவ்வாய்க்கு சுபகிரக தொடர்பு இருக்கின்ற பொழுதும் அவங்களுக்கு இளமையில் காலகாலத்தில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், திருமணத்திற்கான முயற்சிகள் எடுத்த உடனே திருமணம் கைகூடக்கூடிய அமைப்புகளும், திருமணத்திற்கு மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சிகளும் உண்டாகும். அடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சுபகிரக தசாபுத்தி திருமண வயது காலத்தில் நடைபெற்றால் கண்டிப்பாக இளமையில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஒரு சிலர்லாம் 7 சனி நடந்தால் நடக்காது கொள்ளாதுன்னா நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. 7 சனி நடந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது, அஷ்டம சனி நடந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. அமைப்புகள் நல்லா இருந்தால் அந்த கல்யாணத்துக்கான முயற்சிகள் எடுக்கின்ற பொழுதே ஒரு நல்ல லைஃப் அமையக்கூடிய அமைப்புகள், அந்த மன வாழ்க்கை மூலமாக நல்ல ஒரு சிறப்புகள், மன வாழ்க்கை மூலமாக மகிழ்ச்சிகள், மன வாழ்க்கை மூலமாக ஒரு சந்தோஷங்கள் ஒரு ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும்.